வாழ்க அண்ணன் தளபதி வாழ்க வெகுவாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்ற விழாக்களை விட பொங்கல் பண்டிகைக்கென தனி சிறப்பு இருக்கிறது. தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து வரும் நிலையில தூத்துக்குடியில உள்ள பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்கு முன்பாக வண்ண கோலமிட்டு அதன் மேல் அடுப்பு வைத்து புது பானையில பனை ஓலை வைத்து புத்தரிசி போட்டு பொங்கல் வைத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. தமிழரின் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட கட்சியினர் 5 பானைகள்ல பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என தெரிவித்து சூரியனை வழிபட்டு பெண்கள் வரவேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பச்சரிசி பொங்கல், காய்கறிகள், மஞ்சள், கிழங்கு, கரும்பு உள்ளிட்டவற்றை சூரிய பகவானுக்கு படையலிட்டு விவசாயம் செழிக்கவும் உலக நன்மைக்காகவும் பிரார்த்தனை செய்த கட்சியினர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் விவசாயம் மற்றும் அனைவரும் நலமாக வாழ வேண்டுமென பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள். கழகத்தினர் கலந்து கொண்டார்கள். நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் உத்தரவுப்படி பல்வேறு இடங்கள்ல சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. மேலும் அனைவருக்கும் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொங்கல் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று தூத்து வெற்றி கழகத்தினர் சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வாழ்க அண்ணன் தளபதி வாழ்க தமிழக வெற்றி கழகத்தின் வாழ்க அண்ணன் தளபதி வாழ்க தமிழக